மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட் இது 2 பேத்துல யார் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணலாம், யார் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்கப் பண்ணிவிட்டு ஒழுங்காக வரல, கேக்கியாக இருக்குது, இல்லைனா ஒரு மணி நேரம் கழித்து அந்த மேக்கப் வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட ஃபில்டரை வச்சோ இல்லை நிறைய எடிட்டிங் போட்டு அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. சரியா? நான் பண்ண மாட்டேன், பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மெஹந்தியில் அப்படி கிடையாது. நீங்கள் அழகாக போட்ட டிசைனையே வந்து ரியலாக கேமராவில் எடுக்கும்போது அந்தளவுக்கு எடுப்பாக தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக போட்டால் மெஹந்தியோட டிசைன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ரியலாக இருக்கிறாங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட். ரியலான விஷயங்களை வந்து அவங்களால ஈஸியாக காட்ட முடியுது. பார்க்க பொறாமையாக இருக்குது ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து ட்ரூவாக ஒரு விஷயம் பண்ணி முன்னேறதுன்றது பெரிய விஷயம். அப்படி பார்த்தா மெஹந்தி ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே, மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் ஒரு சல்யூட்.